அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். இன்னைக்கு ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி 6ஆம் தேதி, இந்த மே மாசம் 6ஆம் தேதி நான் மதுரைக்கு போயிருந்தேன். மதுரையில சித்திர திருவிழா தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. அதுல குறிப்பா 6ஆம் தேதி, 7, 8 மிக மிக முக்கியமான நாட்கள். ஏன்னா பட்டாபிஷேகம், திக்விஜயம், அதுக்கப்புறம் திருக்கல்யாண உற்சவம் மதுரையில ரொம்ப கோலாகலமா நடந்தது. இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளி மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அங்க நடந்தது. இந்த நாள்ல அந்த முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன். என்னன்னா, இந்த மீனாட்சி கல்யாணம் நடந்தப்போ நிறைய பேருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், நிறைய பேருடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் நான் பார்த்தேன். மீனாட்சியை கரம் பிடித்த சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சிருந்தாங்க. சில பேர் அந்த பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதுல போடாத வேஷம் பல்ல போட்டாரு சுந்தரரு, மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரு அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு வரும். அந்த மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரு அப்படிங்கிறத ஹெட்டிங்கா கொடுத்து மீனாட்சி கல்யாணத்தினுடைய போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்ப நான் நினைச்சேன், இந்த விஷயத்த நாம நிஜமா நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு. உண்மையிலேயே மீனாட்சி கரத்தை சொக்கநாதர் பிடிக்கலங்க, அதுதான் உண்மை. அப்ப யாரோட கையை பிடிச்சார்? அவர் யாரோட கையும் பிடிக்கல, அவருடைய கையை தான் அன்னை மீனாட்சி பிடிச்சாங்க. அதுக்கு உங்களுக்கு சான்று சொல்லணும் இல்லையா? இது பாருங்க, இப்ப நான் என் கையில வச்சிருக்கக்கூடிய இந்த புகைப்படம் மீனாட்சி திருமணத்தினுடைய புகைப்படம். இது ரொம்ப ரொம்ப பழங்காலத்துல பெயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு புகைப்படம். அதோட இப்ப டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் நிறைய கிடைக்குது. ஓவியம் எதை பேஸ் பண்ணி வரையப்பட்டது அப்படின்னா, நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள கம்பத்தடி மண்டபம் இருக்கும், கொடிமரம் இருக்கும், அதுக்கு பக்கத்துல மீனாட்சி கல்யாண அந்த சிற்பம் இருக்கும். அது மட்டும் இல்லாம வெளியில கிழக்கு கோபுர வாயில வெளியில இருக்கக்கூடிய புது மண்டபம், அங்கேயும் மீனாட்சி கல்யாண சிற்பம் இருக்கும். இந்த 2 சிற்பத்தை உத்து கவனிச்சிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சொக்கநாதர் கையை தான் மீனாட்சி பற்றி இருப்பாங்க. அதுதான் நீங்க இங்க பாக்குறது. இங்க பாருங்க, யார் கை மேல யார் கை இருக்குன்னா, கன்னிகா தானம் கொடுக்கலங்க. நல்லா நினைவுல வச்சுக்கோங்க, மீனாட்சிய சொக்கநாதருடைய கையில கொடுத்து கன்னிகா தானம் கொடுக்கல. மீனாட்சியினுடைய கை மேலதான் சொக்கருடைய கை இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சொக்கநாதருடைய கையை வச்சு அதுக்கு மேலதான் பவளக்கனிவாய் பெருமாள் நீர் விட்டு அது தார வார்த்து கொடுப்பார். யார? சொக்கநாதரை மீனாட்சிக்கு கொடுப்பார். மீனாட்சியை சொக்கநாதருக்கு கொடுக்கல, சொக்கநாதரை தான் மீனாட்சி கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு வரலாற்று மரபு ரீதியான செய்தி. ஆதியிலே இந்த தமிழ் சமூகம், நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இந்த சமூகம் ஒரு பெண் வழி சமூகம். பெண்கள் தான் இங்கே முதன்மையானவர்களாக இருந்தார்கள். அதனுடைய வரலாற்று எச்சங்களாகத்தான் பல பல திருக்கோயில்கள் இருக்கிறது, பல பல மரபு ரீதியான செய்திகளும் நம்மிடையே இருக்கிறது. ஆதி காலத்துல ஒரு பெண் கிட்டதான் முழு உரிமை இருந்தது. தனக்கான கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை பெண் கிட்டதான் இருந்ததே தவிர ஆண் கிட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருந்தது இல்லைங்க. அதனாலதான் நீங்க அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சுயம்பரம் அப்படிங்கறதெல்லாம் ஏற்படுத்துவாங்க. ஏன்னா அந்த ராணிக்கோ அல்லது அந்த ராஜாவுக்கோ மகள் இருந்தா, பட்டத்து இளவரசி இருந்தா, அந்த இளவரசி தான் தனக்கான கணவனை தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம நிறைய அதை பார்த்திருப்போம். அதை பிரதிபலிக்கக்கூடிய விதமாக இருக்கக்கூடியதுதான் இந்த மீனாட்சி அம்மையினுடைய திருமணம். அது மட்டும் இல்லாம மீனாட்சி அம்மா சொக்கநாதரா மீனாட்சியை கல்யாணம் பண்ணிட்டு போனாரு. நீங்க நல்லா அந்த திருவிளையாடல் புராணத்தை யோசிச்சு பாருங்க. இந்த அம்மா திக்விஜயம் போனப்பதான் சொக்கநாதரை பார்த்து சொக்கநாதருடைய அழகுல மயங்கி, இல்ல இந்த அம்மாவோட அழகுல சொக்கநாதர் மயங்கி, அப்படியும் சொல்லலாம். இந்த அம்மாவுக்கு 3வது மார்பகம் மறைந்து அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஆனா முதல்ல போனது என்னமோ அம்மா தான், போய் தன்னுடைய கணவனை பார்த்தது இந்த அம்மா தான். அவர் பெண் பார்க்க வரலங்க, இந்த அம்மா தான் மாப்பிள்ளை பார்க்க போயிருக்காங்க. எனக்கு இது சொல்லணும்னு ரொம்ப நாளா ஆசையா இருந்தது. அதுக்கான சரியான சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வாட்டி நிஜமா சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க என்னமோ மீனாட்சி கையை தான் சொக்கநாதர் பிடிச்சாருன்னு. உண்மை அது கிடையாது. சொக்கநாதர் கையை தான் மீனாட்சி பிடிச்சாங்க. இது இந்த மீனாட்சி கல்யாணத்துல மட்டும்தான் நான் இந்த விஷயம், இந்த சிறப்பு இல்லது. நீங்க எந்த தெய்வ திருமணங்கள் எடுத்துக்கோங்க, பார்வதி கல்யாணம் எடுத்துக்கோங்க, நம்மளுடைய திருமணம் செய்தி இருக்கு இல்லையா, கோக்கிலாம்பாள் சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர், அங்கேயும் பாருங்க, பார்வதி கை மேலதான் சிவபெருமானுடைய கை இருக்கும். சிவன் கை மேல பார்வதி கை இருக்காது. பார்வதி தான் சிவனை பிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வள்ளி கல்யாணம் புகைப்படம், பழைய புகைப்படங்கள் நான் சொல்றது, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது நிறைய பேர் அதை கவனிக்காம தப்பாதான் அதை வரைஞ்சாங்க நிறைய பேர். நீங்க பழைய புகைப்படங்கள் எடுத்து பாருங்க, இல்ல பழைய திருக்கோயில்கள் இருக்கக்கூடிய அந்த பஞ்சலோக விக்கிரகமோ அல்லது கருங்கல் விக்கிரகமோ எதை வேணாலும் பாருங்க, இப்படிதான் இருக்கும். பெண் கையில தான் ஆண் இருப்பாங்க, ஆண் கையில பெண் இருக்க மாட்டாங்க. வள்ளி கல்யாணம் பாருங்க, நம்ம சிறுவாபுரி முருகன் கோயில் இருக்காரு, அங்க வள்ளிவனமால பெருமான் தான் உற்சவமூர்த்தி. வள்ளி அம்மா தான் முருகனுடைய கையை பிடிச்சிருப்பாங்க.
நீங்க ஓவியம் எடுத்து பாத்தீங்கன்னாலும் அதான் இருக்கும். தேவானை அம்மா தான் முருகப்பெருமானுடைய கையை வந்து பற்றி இருப்பாங்க. அதே போல சீனிவாச கல்யாணம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பத்மாவதி தான் சீனிவாசனுடைய கையை வந்து பிடிச்சிருப்பாங்க. அப்படிதான் வந்து பழங்காலத்து ஓவியங்கள் வந்து வரையப்பட்டது. இதுல இன்னொரு செய்தி, முக்கியமான செய்தி இருக்கு. என்னன்னா, ஆணுக்கு உண்மையாகவே இல்லறம் நடத்த தெரியாது. அதுதான் சத்தியம். ஒத்துக்கோங்க, ஆண்கள் ஒத்துக்கோங்க. ஆண்களுக்கு இல்லறம் நடத்த தெரியாது. பெண்களுக்கு மட்டும்தான் சம்பாதிக்கவும் தெரியும், இல்லறம் நடத்தவும் தெரியும். ஒரு ஆணுடைய வாழ்வு முழுமை பெறுவது ஒரு பெண்ணால் தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம அந்த பெண் அவனுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆணை ஒரு குடும்பம், அதுக்கப்புறம் ஒரு குழந்தை, அவனுக்குன்னு பேர் சொல்றதுக்கு பிள்ளைகள், அதுக்கப்புறம் அவனுடைய பெருமையை சொல்லுவதற்கு மனைவி என்று அவனுடைய வாழ்வை பூரணமாவது ஒரு பெண்ணால் தான். அதனாலதான் இல்லறம் நடத்த தெரியாத இந்த பையனை அவங்க கிட்ட கைப்பிடிச்சு கொடுக்குறோமா, இவனை வந்து ஒரு முழுமையான ஒரு குடும்பஸ்தனாக மாற்ற வேண்டிய பொறுப்பு ஒரு பெண் கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இந்த மாதிரி பெண் கிட்ட தான் வந்து ஆணை வந்து பிடிச்சு கொடுத்த வழக்கங்கள் வந்து இருந்திருக்கு. அதை இன்றும் பறைசாற்றக்கூடிய சாட்சிகளாக இருக்கக்கூடியதுதான் நம்ம திருக்கோயில்ல இருக்கக்கூடிய சிற்பங்களும், நம்ம திருக்கோயில்ல சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடைபெற்ற அந்த திருமணங்களும் தான். அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. யாருடைய கையில யார் கையை பிடிச்சா, மீனாட்சி தான் சொக்கநாதரை பிடித்தாலே தவிர சொக்கநாதர் மீனாட்சி கையை பிடிக்கல. அதனாலதான் வந்து அவர் வீட்டோட மாப்பிள்ளையாவே இருந்து மதுரையிலேயே இருந்து இன்று வரை மதுரையை ஆண்டு கொண்டிருக்கிறார்.